2012 ஃபிசிக்ஸ் நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். டூ ஐடியல் டயோட்ஸ். அது என்ன ஐடியல் டயோட்ஸ்? டயோடில் எந்த விதமான வோல்டேஜ் ட்ராப்பும் இருக்காதுன்னு அர்த்தம். ஐடியல் அப்படின்னா எ டிவைஸ் விச் கிவ்ஸ் 100% எஃபிஷியன்சி, அதுதான் ஐடியல்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த 5 வோல்ட்டிலிருந்து அதுக்கு கட்டின் வோல்டேஜ்னு ஒரு வோல்டேஜ் கூட தேவையில்லை. அப்போ the voltage drop across diode D1 and D2 will be 0 வோல்ட்னு அர்த்தம். இந்த சப்ளை வோல்டேஜிலிருந்து எந்த ஒரு பார்ட் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜும் இங்கே ட்ராப் ஆகாதுன்னு அர்த்தம். நோ ட்ராப், அதான் மீனிங் ஐடியல். சரிங்களா? இந்த ரெண்டு வேர்டில் தான் கொஸ்டினே இருக்குது. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இது வந்து ஒரு சிலிக்கான் டயோடு, அப்போ 0.7 வோல்டேஜை கழிக்கணும், இல்லைனா ஜெர்மானியம் டயோடு 0.3 வோல்டேஜை கழிக்கணும், இன்புட்டில் கழிச்சு எழுதிடுவீங்க. அப்படி எழுதக்கூடாது. ஐடியல்னு கேட்டாச்சுன்னா அது என்ன அர்த்தம்? டயோடில் ட்ராப் இல்லைன்னு அர்த்தம். ஆர் கனெக்டட் டு எ பேட்டரி ஆஸ் ஷோன் இன் த சர்க்கியூட். த கரண்ட் சப்ளைடு பை த பேட்டரி. ரைட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். டயோடை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கு பாருங்க, இந்த ரிங் இருக்கா, ரிங்குனா டாப் வியூ. உங்கள் கையில் இருக்க மோதிரத்தை நீங்கள் அப்படியே டாப் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து கேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கே ரெப்ரசன்ஸ் கேத்தோடு, CATHODE. இட் இஸ் அ நெகட்டிவ் டெர்மினல். அனதர் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ட்ரையாங்கிளோட பாட்டம் எண்டு, இதை வந்து ஏன்னு சொல்லுவாங்க. ஏ மீன்ஸ் ஆனோடு டெர்மினல். ஆனோடுங்கிறது பாசிட்டிவ். சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ இங்கே ரிங் இருக்குது, இது கேத்தோடு, இது நெகட்டிவ் டெர்மினல். ரிங் இல்லை, இது ஆனோடு, இது பாசிட்டிவ் டெர்மினல். இந்த கரண்ட் சப்ளைடு பை த பேட்டரி. இந்த டயோடு D1 அப்படி இல்லைன்னா D2 எப்போ கண்டக்ட் ஆகும்? தட் மீன்ஸ் எப்போ ஆன் ஆகும்? அது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும்போது. ஃபார்வர்டு பயாஸ்னால் என்ன, ரிவர்ஸ் பயாஸ்னால் என்ன? ஒரு டயோடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆனோடு, இது கேத்தோடு. ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் டெர்மினல். அப்போ பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி டயோடு ஷுட் பி கனெக்டட் வித் தி பாசிட்டிவ் polarity ஆஃப் தி பேட்டரி. கேத்தோடு ஷுட் பி கனெக்டட் வித் தி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் பயாஸ். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா, ஒன்று சப்ளை ரிவர்ஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா டயோட ரிவர்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் டயோட ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், சாரி சப்ளையை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஆனோடு இங்கே இருக்கா, நெகட்டிவ் கொடுத்துட்டேன்னா, அதாவது பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் வித் நெகட்டிவ். இங்கே கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் வித் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரி. இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் பயாஸ். அப்போ இந்த கண்டிஷனில் டயோடு வந்து ஆஃப் கண்டிஷன், அதாவது டயோடு வந்து கண்டக்ட் ஆகாது. அப்போ சப்ளை பாசிட்டிவ், சப்ளை நெகட்டிவ். எந்த டயோடு கண்டக்ட் ஆகாதுன்னு பாருங்கள், டயோடு D2 கண்டக்ட் ஆகாது. ஏன் கண்டக்ட் ஆகாது? கேத்தோட கொண்டு போய் எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த சுவிட்ச் கண்டக்ட் ஆகலைன்னா இந்த லோடுக்கும் கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த என்டையர் லெக்கையுமே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு டிவைஸ் தான், அதாவது ஒரே ஒரு லூப்பு தான். எங்கே? 5 வோல்ட்லேருந்து அப்படியே கரண்ட் டயோடு D1 வழியாக இந்த 10 வழியாக அப்படியே மறுபடியும் 5க்கு வரப்போகுது. ஒரே ஒரு சிங்கிள் லூப்பு தான் நம்ம கையில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ எது இருக்குது? 5 வோல்ட் இருக்குது, டயோடு D1 இருக்குது, 10 ஓம் இருக்குது, மறுபடியும் நெகட்டிவ் டெர்மினல். எது பிக்சரில் வராது? D2 வராது, 20 வராது. அப்போ ஒரே ஒரு சிங்கிள் லூப்பாக. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? ஐடியல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான வோல்டேஜும் தேவையில்லை. சுவிட்ச் க்ளோஸ் பொசிஷன், அவ்வளோதான். அப்போ 5 வோல்ட், V is equal to 5 வோல்ட், R is equal to 10 ஓம். அப்போ I is equal to V by R தானே. அப்போ V by Rனா 5 by 10னா, R is equal to 10 ஓம். அப்போது which is equal to 0.5 amps வந்துருமா? 0.5 amps எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ அதான் கரெக்டு.